வீட்டில் இந்த பேய் படத்தை பார்க்கறத நீங்கள் நிப்பாட்டுங்க. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றும் பத்தலைன்னு சொல்லிட்டு வீட்டில் உக்காந்து இந்த ஹோரோ படம் பார்க்குறது, வெம்பயர் படம் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழுவுற படமாக சென்டிமெண்டலான படம் பார்க்குறது, எப்போ பார்த்தாலும் அழுந்துக்கிட்டே இருக்கிறது, ஒன்று சண்டை படம், குத்து வெட்டு கித்து வயலன்ஸ், இந்த மூணுத்தையும் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நல்ல சக்தியே காலு வைக்காது. எக்ஸ்பெஷலி இப்போ வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஹோரோ படம் பார்க்க போகிறாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கதவெல்லாம் திறந்து போட்டு பார்ப்பாங்க. அது மிட் நைட்டாக இருக்கட்டும் இல்லை காலையாக கூட இருக்கட்டும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஹோரோ படம் நீங்கள் மட்டும் பார்க்கல, அது செத்து போன ஹோரோவும் உங்கள் பக்கத்துலேருந்துனே படம் பார்க்கும். நீங்கள் தான் வாசப்படி அப்படியே திறந்து போட்டு வெல்கம்னு சொல்கிற மாதிரி தானே அதுங்களோட படத்தை உட்காந்து போட்டு பார்க்குறீங்க. அப்போ உங்களோட வீட்டில் அந்த ஹோரோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வேறு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்? டெய்லி வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி பேய் படமாக பார்த்தா வீட்டுக்குள்ளே என்ன சரஸ்வதி மகாலட்சுமியாக வரும், வீட்டுக்குள்ளே பேய் தான் நடனம் ஆடும். அது மட்டும் பரவாயில்ல, வீட்டில் இந்த தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி ட்ராமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அழுவுற ட்ராமா, மாமியார் கொடுமை, அப்புறம் மாமனார் கொடுமை, அப்புறம் கட்டிட்டு வந்த பெண்கள் கொடுமை, ஆண்கள் கொடுமைன்னு ஃபுல்லாக அழுதியான படம். வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவு. அது கூட பரவாயில்ல, இல்லை பாதி பேர் சண்டை படம் பார்க்குறது, குஸ்தி வெட்டுவேன் குத்துவேன், ஃபுல்லாக வால்கோ வேர்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ, ஓகேயா, சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ அது இஷ்யூ இல்லை. பட் உங்கள் வீட்டில் டெய்லி என்ன தெரியுமா நடக்குது? இந்த பேய் படம், அழுவுற சீரியல், சண்டை சச்சரவு. ஸோ இப்போ இந்த வீட்டில் இந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கால் படம்னு எதிர்பார்க்காதீங்க. ஓகேயா? மகாலட்சுமி கால் மட்டும் படாது, குபேரங்காலும் சேர்ந்து படாது. இந்த மாதிரி வீட்டில் இந்த கோஸ்ட் மூவி, இந்த சேட் ஸ்டோரிலாம் பார்க்குற இடத்துல தைத்திரியம் தான் இருக்கும். கெட்டது கெட்டது. நீங்கள் நம்பாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலாக நீங்கள் அந்த விளக்கு கொளுத்துங்களேன், விளக்கு கொளுத்துனா அதில் 2 சைன் தெரியும். ஒன்று அந்த நெருப்பு அழகாக எலோ விஷயம் எரியும். இன்னும் சில அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படியே பிளாக்காக எரியும். பார்த்துருக்கீங்களா? நிறையா வீட்டில் எரியும். ஸோ ஒரு வீட்டில் நம்ம அந்த நெருப்பு அந்த சாமி மலையில் நம்ம கொளுத்தினோன்னே, ஓகேயா, அந்த தீயை கொளுத்தினோன்னே அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாகவே ஸ்மோக்காக வரும். நெருப்பு சாதாரண நெருப்பு. அந்த ஸ்மோக்காக எதுக்கு வருதுன்னா அது என்ன சைன்னா வீட்டில் அவ்வளோ கெட்டது இருக்குன்னு அதே காட்டி கொடுக்குது. புரியுதா? அந்த நெருப்புலேருந்து ஃபுல்லாக புகையாக வரும், அதே காட்டி கொடுக்குது வீட்டில் நிறைய கெட்டது இருக்குது. சார் இப்போ நான் என்னங்க பண்ணேன்? நிறையா கோஸ்ட் படத்தை பார்த்துட்டேன், வீட்டில் ஃபுல்லாக அழுவுற சீரியலை பார்த்துட்டோம், வீட்டில் பார்த்தாலும் சண்டை சச்சரவு குஸ்தி படம் பார்த்துட்டேன், வீடு பூரா பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது? சொல்யூஷன் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே திருப்பி இதே தப்பாக பண்ணாதீங்க, சரியா? ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டீங்களா, ஓகே, கிளியர் பண்ணுங்கள். பட் இதே திருப்பி கண்டினியூஸாக பண்ணாதீங்க. நான் ஏர்லியாக சொல்லிக்கிறேன். ஓகே, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால், உங்கள் வீட்டில் இப்போ நிம்மதியாக தூங்க முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர், ஓகேயா, இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் உங்கள் வீடு முழுக்க நீங்கள் டெய்லி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் வாங்கிட்டோன்னே இந்த மாதிரி கண்டெய்னர் பாட்டிலில், இது நீங்கள் டியாவாயில் கிடைக்கும், இது நீங்கள் போனால் டியாவாயில் கிடைக்கும். ஓகேயா? இதில் இருக்கிறது அப்படியே இந்த கிறிஸ்டல் வாட்டரை இந்த கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்படி தான் வீடு முழுக்க உங்கள் உடம்பு முழுக்க தாராளமாக ஸ்ப்ரே பண்ணணும். ஓகேயா? மறக்காமல் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாங்கும் போது இங்கே ஸ்ப்ரே வாட்டர்னு லேபிள் எழுதியிருக்கோம். ஸ்ப்ரே வாட்டர் வாங்குங்க, ட்ரிங்கிங் வாட்டர் வாங்கிடாதீங்க. ஏன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அது ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த வயசானவங்க, இப்போ இந்த உடம்பு முடியாமல் சீக்காக இருக்காங்களா, அவங்களுக்காக அந்த ட்ரிங்கிங் வாட்டர் நாங்கள் உருவாக்கணும். இப்போ இந்த ஸ்ப்ரே வாட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஜெனரலி பாய்க்கிறது, உங்கள் உடம்புல ஸ்ப்ரே பண்ண, ப்ரொடெக்ட் பண்ண அந்த ஈவலாயிலேருந்து கெட்டதுலேருந்து உங்கள் வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ண, வீட்டில் இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன் வெளியாகிறதுக்கு, வீட்டில் உள்ள கெட்டது வெளியாகிறதுக்கு எல்லாம் இதான் பாய்க்கணும், ஸ்ப்ரே வாட்டர். ஓகே? ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஸ்ப்ரே பண்ணணும்? என்னோடய வீட்டுக்கு இல்லை என்னோடய ஆஃபீஸ்க்கு ஒரு நாளைக்கு நீங்கள் முடிஞ்சால் மினிமம் 3 வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள். காலையில் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள், 12 மணி மத்தியானம் ஸ்ப்ரே பண்ணுங்கள், அப்புறம் நைட்டு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் தூங்குற முன்னாடி. ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது மினிமம் உங்களுக்கு நிறைய ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி ரிசல்ட் தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் போயிடும். அதுதான் அந்த குட் ரிசல்ட். சரி, எத்தனை நாளில் தெரியும்?
நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் வீட்டில் ராஜினா டெய்லி ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு இந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ யார் ஒன்று இந்த கிறிஸ்டல் வாட்டர் வாங்கலையோ இன்றைக்கே வாங்குங்க டிக்டாக் ஷாப்பில். இது டிக்டாக் ஷாப்பில் மட்டும் இல்லை, உங்களுக்கு லசாடாவில் கிடைக்கும், உங்களுக்கு அந்த ஷாப்பியில் கிடைக்கும். alright, எத்தனை கண்ட்ரிக்கு இதை நம்ம சப்ளை பண்ணுறோம்? இந்த கிறிஸ்டல் வாட்டர் நம்ம இப்போ 5 கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 5 கண்ட்ரி: மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் சைனா. சேஃப்டி டேட்டா ஷீட் இருக்குது, லேப் சர்டிஃபிகேட் பண்ண இந்த ப்ராடக்ட். இது சேஃப் டு யூஸ், பயப்படாமல் நம்பிக்கையோடு வாங்கி பாருங்க. சரியா? ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்தால் என்னோட அட்வைஸ் ஒன்று தான், கிறிஸ்டல் வாட்டரை இப்போயே வாங்கி தட்டி பாருங்க டிக்டாக் ஷாப்பில். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் கிறிஸ்டல் வாட்டர் மூலிமா. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால், இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டது, வாஸ்து ரீடிங் பண்ணுறது, இல்லை மற்ற விஷயங்கள் பற்றி உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை கிளியர் பண்ணணும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம். 96-291-2273, 96-291-2273. நான் சத்யசீலன். நார்மலாக என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா திங்கள்லேருந்து செவ்வாய், மண்டே டு ஃப்ரைடேலாம் காலைல 10லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கோங்க. இந்த 10 மணிக்கு அடிக்கிறது, நட்ராத்திரி 12 மணிக்கு அடித்தா நான் சத்தியமாக ஃபோன் எடுக்க மாட்டேன். நானும் சாதாரண மனசு தான், நானும் ரெஸ்ட் பண்ணி தூங்குறேன், எனக்கும் ரெஸ்ட் ரொம்ப தேவை. சரியா? நன்றி, வணக்கம், நமச்சிவாய. மறக்காமல் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரியா? நன்றி, வணக்கம்.